ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பழைய படங்கள் ரிலீஸ் பண்ணி செம்மையாக ஓட்டிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லா வைப் ஆகிட்டு இருக்கு, நல்லா இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அந்த படம்லாம் அவ்வளோக்குள்ள ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி எல்லா படத்துலையுமே இருக்குது. அதனால அந்த படம் வந்து அவ்வளோக்குள்ள ஓடுது. அந்த மாதிரி லவ்லாம் இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. அது எல்லாமே அந்த ஒரு 80s 90s அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இப்போ தெரியும் அந்த காதல் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கதைகளை நீங்கள் கேட்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணிருங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி காதல் ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சு நம்மகிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அந்த லவ் ஸ்டோரி பற்றி போடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வினய் அப்படின்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் கார்த்திகா, இவங்க ரெண்டு பேரும் லவ் ஸ்டோரி தான் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டோரி வந்து மோதல்ல தான் காதலே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த காதல் பார்த்தீங்கன்னா மோதல்ல தான் காதலே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மோதுறாங்க, அதுக்கப்புறம் காதல் பண்றாங்க. இது வந்து 90% இப்படி தான் நடக்கும் எல்லா இடத்துலையுமே. இவங்க பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமம், அழகான ஒரு பச்சை பசியல் இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. கார்த்திகாவும் சரி நம்ம வினயும் வந்து ஸ்கூல் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது. ஃபர்ஸ்ட் 8th 9th 9th வரை போறாங்க. 9thலேயுமே ரெண்டு பேருக்கு ஆகாது. எப்பவும் முட்டிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாடெல்லாம் நிறைய வளர்க்குங்க. ஸோ அவங்களுக்கு வயல் இருக்கு. அந்த வயலுக்கு வந்து இந்த மாட்டெல்லாம் பத்திட்டு போயிட்டு அந்த மாட்டெல்லாம் கொண்டு விட்டுட்டு திருப்பி ரெண்டாவது வருவாங்களா. இவங்க வந்து ஸ்கூலுக்கு வரும்போது வந்து கண்டிப்பார் மாடு மேய்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறது இல்லை அப்படின்ட்டு நம்ம வினய் வந்து நம்ம கார்த்திகை கண்ணில் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் கார்த்திகை வந்து இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே இப்படிதான், எப்பவுமே இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அதனால கார்த்திகை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்படி வந்து போயிட்டே இருக்க டைம்ல 10th போறாங்க. 10th போக பார்த்தீங்கன்னா சடனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல. கார்த்திகா இவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு புரியவே இல்லை. எதுக்காக வரல இவா அப்படிங்கிறது இவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே ஊர் தான், ஆனால் தெரியல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து 1 வீக் வரவே இல்லை. அந்த 1 வீக்ல வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு நம்ம கார்த்திகாவை. வினய் சொல்லணும் அப்படின்னா கார்த்திகா அது மாதிரி வினய் ரொம்ப மிஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த ஒரு மோதல் இருந்தாலுமே அது வந்து காதல மாறிடுச்சு, அவங்களுக்குள்ளே தெரியாம மாறிடுச்சு. இந்த மாதிரி டைம்ல காதல் வந்து ரெண்டு பேருமே வெளியே சொல்லவே இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி வந்த உடனே ஸ்கூலுக்கு வந்த உடனே டோட்டல் டிஃப்ரெண்ட். நம்ம கார்த்திகா ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிட்டாங்க, டோட்டலா சைலண்ட் ஆயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா வினயம் வந்து அதுக்கப்புறம் கிண்டல் பண்றது இல்லை, அவங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இப்படி வந்து டோட்டலா ரெண்டு பேருமே ஆளே சேஞ்ச் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 daysல. ஏன்னா அந்த ஒரு பிரிவு வந்து அவங்களுக்குள்ள காதலை வந்து வெளிப்படுத்திருச்சு. ஸோ ஒரு பிரிவு தான் காதலை வெளிப்படுத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிரிவு வந்து காதலை வெளிப்படுத்திருச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நடக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடிஞ்ச உடனே நம்ம வினய் பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினய் வீட்டில் 4 பசங்க இவர் 2 பையன். இவர் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அதனால வந்து இவர் வந்து படிப்பை ட்ராப் பண்ணாதான் அடுத்து வந்து தம்பிங்க ரெண்டும் படிக்க முடியும் அப்படி சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு. இவர் வேலைக்கு போகணும் கண்டிப்பா. இவர் வந்து என்ன நினைக்கிறேன்னா 10th முடிச்சு கொஞ்சம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் கொஞ்சம் டைப் ரைட்டிங் கிளாஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு கொஞ்சம் கத்துட்டு இருக்காரு. பேசிக்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்காரு. தெரிஞ்சு அதை வச்சு தான் ஒர்க் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கத்துட்டு இருக்காரு. 10th வந்து 460 மேல மார்க் எடுத்திருக்காரு. அதனால அவர் படிக்க முடியல, ஏன்னா வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஊரை விட்டு வெளியூர் கிளம்புறாரு. எங்க பார்த்தீங்கன்னா மும்பை கிளம்புறாரு. மும்பையில் வந்து ஒரு சின்ன கடையில போய் வேலை பார்க்கறதுக்கு போறாரு. ஒரு ஊர்ல ஒரு ஆள் மூலமா பழக்கம் மூலமா அப்படி போறாரு. அவர் அண்ணன் வந்து ஊர்ல இருக்காரு, அவர் வேற ஆள் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்து அவரோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச் ஆகுது. ஆனால் நம்ம கார்த்திகை ரொம்ப மிஸ் பண்றாரு. கார்த்திகிட்ட வந்து லவ் சொல்லவே இல்லை, இவரும் சொல்லவே இல்லை. கார்த்திகை லவ் சொல்லி ஆனால் வந்து ரெண்டு ஃபீல் மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பெருசா மொபைல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு 1998 அந்த மாதிரி டைம்ல வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபோன்ல அதிக யூஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து லெட்ரு போடுற அந்த மாதிரி மட்டும் தானே. அப்போ லெட்ரு கூட போட முடியாது. ஒரு சின்ன பையன் மெச்சூர்டு கிடையாது, தைரியம் இல்லை, கொஞ்சம் பயமா இருக்கும்ல, வீட்டில் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. நம்ம கார்த்திகாவும் அதே மாதிரி தான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வச்சிருக்காங்க. ஃபோட்டோஸ் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு அவங்க காதல வந்து வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இவர் வந்து ஊருக்கு வந்தால் மட்டும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்தியாவுக்கு ஒரு முறப்பையன் இருக்காரு. முறப்பையன் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா வந்து விரும்புறாரு. அந்த கார்த்திகா வீட்டில் வந்து அந்த பையனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உடனே இவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கார்த்தியை வந்து கடத்திட்டு நம்ம உடனே வச்சுட்டு திருப்பி அனுப்பினா கண்டிப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் பண்ணிட்டாரு. வந்து பொண்ணை போய் கடத்திட்டு போயிட்டாரு. கடத்திட்டு போனோடனே அவங்க போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. அதனால அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. பேரண்ட்ஸ் வந்து தைரியமா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கேஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழியும் இல்லை, யார் என்ன பேசினாலும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சவனே முறை பையன் வேற. இன்னொன்று வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை வேற ஆகிப்போச்சு, என்ன யாரும் இவங்களை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இது வந்து அவருக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை நடக்குது ஊர்ல தெரியுது. ஏன்னா அவர் இருக்குது மும்பைல. ஸோ இவர் வந்து 1 year கழிச்சு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா, நமக்கு தெரியுமாடா கார்த்திகா வந்து இப்படி மேரேஜ் ஆயிடுச்சு, இப்படி அந்த மற்ற பையன் கூட்டு போய் இது பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு பேசணுன்னே இவருக்கு வந்து டக்குன்னு மைண்டுக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமா போச்சு. என்னடா இது நமக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, என்னாச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. மேரேஜும் முடிஞ்சிருச்சு. அப்படி ரொம்ப ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு டைமா பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பட் பார்க்க கூட முடியல.
ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு பார்த்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காதல் வந்து இவருக்குள்ள தோல்வி ஆயிடுச்சு, மனசுக்குள்ள வந்து போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் பண்ணாத வேறு வழி இல்லை, பட் வேலைக்கு போய் தான் ஆகணும். பட்டு ஒரு சைடு காதலி போயிட்டாங்க, அதுக்காண்டி நம்ம வீட்டை விட முடியுமா? ஸோ வீட்டை வந்து நம்ம பார்த்தாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ஒரு வீட்டுக்காண்டி மறுபடியும் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு நல்லா இப்போ வந்து நல்ல நிலைமையில இருக்காரு. பட் ஆனால் காதல் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. மேபி ஃபியூச்சரில் காதல் வந்துச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு சூப்பரான ஸ்கூல் லவ் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு. என்னதான் இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல், அதாவது எவ்வளோதான் பேசி வளர்க்குற லவ்வை விட எனக்கு தெரிஞ்சு இந்த பேசாமல் இந்த ஐ கான்டாக்டில் பேசுகிற லவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காதலிச்ச டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து எப்போ நம்ம பார்க்கலாம் நினச்சிட்டே இருப்போம். அந்த பொண்ணு வந்து தூரமாக வந்தால் கூட நமக்கு அன்னைக்கெல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம லைஃப்லேயே வந்து எதையோ சாதிச்ச மாதிரியும், நம்ம லைஃப்பில் நம்ம இதுவரை சந்தோஷமா அப்படி இருந்த மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காதல் கதையெல்லாம் வச்சிருப்பாங்க, சமயம் காதல் எடுத்த படம் எடுத்தால் எல்லாம் உண்டு அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காதல்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மேலே வந்து டிஸ்பிளே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்துட்டு எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த வீடியோ போடலாம். உங்களோட பேரை மாற்றி சொல்லிடலாம், அவங்களோட பேரை மாற்றிட்டு. ஆனால் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடாது. நான் இதுவரை சொல்கிற எல்லா காதல் கதையிலையுமே அதே மாதிரி தான், இந்த பிரச்சனை அப்படி வரக்கூடாதுன்ட்டு பேரை மட்டும் மாற்றி சொல்லுவேன். மற்றபடி ஊருன்னு சொல்லணும் தவிர அந்த ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஃபுல்லாக பர்டிகுலர் அந்த இடத்த சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான். ஓகே, பாய்.